Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு வந்துட்டு இஃப்தார் ஸ்பெஷல் இந்த அடுக்கு ரொட்டி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதலாவது இந்த அடுக்கு ரொட்டியில மேலால் போடுற அந்த மாக்கலவை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஆட்டா அப்படி இல்லாட்டி மைதா விரும்பினமாக எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரின் எல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு இறுக்கமான மாக்கலவையாக இதை கலந்து எடுத்துடணும். பட்டிசுக்கெல்லாம் பிணைவோம் இல்லையா, அந்த மாதிரி கலந்தெடுத்தால் போதும். நிறைய பிசையவெல்லாம் தேவையில்ல, கொஞ்சம் லைட்டாக எல்லாம் கலந்து எடுத்துட்டு இப்படி நான் காட்டுற மாதிரி மூடி ஃப்ரிட்ஜில் 2 hours அந்த மாதிரி வச்சிடணும். மேலே ஃப்ரீசரில் தேவையில்ல, கீழே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த அடுக்கு ரொட்டிக்கு தேவையான இந்த தோசை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். தேவையான அளவு மா, ஆட்டா அப்படி இல்லாட்டி மைதா விரும்பினது சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, எண்ணெய், பால்மா போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நான் காட்டுற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கரைச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறம் முட்டை 2 போட்டு கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துருங்க. இப்போ நான் காட்டுற இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தோசையில் வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக வரும். அதை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டுறணும். பேனில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த பேட்டரை வந்துட்டு நல்லா மெல்லிசாவே ஊற்றி எடுத்துடணும். ஒரு பக்கம் நல்லா அப்படியே வெந்தது போகிறோம், அடுத்த பக்கமும் லைட்டாக போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த தோசையெல்லாம் ரெடி ஆயிரும். ஒரு சுத்தமான துணியால் மூடி வச்சுருங்க, அப்போ வந்துட்டு நல்லா சாஃப்டாக வைக்கும். அதுக்கப்புறம் இந்த அடுக்கு ரொட்டிக்கு தேவையான ஃபில்லிங் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது விரும்பின மாதிரி உங்களுக்கு செஞ்சு கேளும், இருந்தாலும் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் எண்ணெயில் கடுகை வெடிக்க விட்டுட்டு கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு லைட்டாக வதக்கிக்கணும். அதோட கருவேப்பட்டை துண்டு 2, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்ல ஒரு லைட்டான கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், கருவேப்பிலை, ரம்பை எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலும். வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. பிறகு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு மிளகுத்தூள், கட்டர்தூள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, துண்டு மிளகாய், அதையும் போட்டுட்டு இன்றைக்கி நான் கோழியை வந்துட்டு உப்பு, மிளகு, மஞ்சள் போட்டு அவிச்செடுத்துக்கிறேன். அதையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி தனித்தன்மை எல்லாம் வத்தினத்துக்கு போகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் எலுமிச்சை சாறு ஊற்றி எடுத்துட்டிங்க அப்படின்னா எங்களோட ஃபில்லிங் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த அடுக்கு ரொட்டியை உங்களுக்கு செஞ்சுக்கலும். ஃப்ரிட்ஜில் இந்த மாலை ஒரு போர்ஷன் எடுத்து இப்படி உருட்டிக்கோங்க. நீங்கள் ஊற்றின தோசையை விட கொஞ்சம் பெருசாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து உங்களோட பேக்கிங் ட்ரேயை வந்துட்டு நல்லா மாகரின் அப்படி இல்லாட்டி பட்டர் பூசி க்ரீஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ இப்படி வச்சு கொஞ்சம் பட்டர் தடவிட்டு மேலால் நாங்கள் செஞ்ச அந்த தோசையை உண்டை வச்சு அதுக்கு மேலே கறி, அதுக்கப்புறம் இன்னொரு தோசை, அதுக்கு மேலே கறி, இப்படியே நீங்கள் செஞ்சுக்கணும். நான் இன்றைக்கி செய்கிற ரெசிபீஸ் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் தந்திப்பேன், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. எல்லாம் அடுக்கிட்டு கடைசியாக அதை மூடுற அந்த மாவை வந்துட்டு இப்படி கொஞ்சம் மெல்லிசாவே கொஞ்சம் பெருசாக விரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுற மாதிரி மூடி ஓரமெல்லாம் இப்படி ஷேப் பண்ணிக்கணும். ஓரத்தில் டிசைன் வைக்கணும் அப்படின்னா ஒரு ஃபோக் வச்சு இப்படி அழுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்துட்டு அழகாய்க்கும். உங்களோட அவனை வந்துட்டு 200°C 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலால் கலர் வரத்துக்காக வேண்டி எக் வாஷ் அப்படி இல்லாட்டி மில்க் வாஷ் உங்களுக்கு பண்ணேலும்
எக் வாஷ் அப்படின்னா மஞ்சக்கருவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு இப்படி பூசிக்கலும். மில்க் வாஷ் அப்படின்னா பாலுக்கு கொஞ்சம் சீனி சேர்த்துட்டு உங்களுக்கு பூசிக்கலும். ப்ரீ ஹீட்டட் அவனில் 200 பாகை செல்சியஸ் 20லேருந்து 30 நிமிஷம், அப்படி இல்லாட்டி உங்களோட அவன் பொறுத்து சூட்டளவு நேரளவு வித்தியாசப்படையிலும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வெளிப்பக்கம் வாரத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பேக் ஆயினத்துக்கு பிறகு எல்லா பக்கமும் இப்படி நல்ல ஒரு கலர் வந்திக்கும். அது பிறகு இறக்கி இப்படி கட் பண்ணி உங்களுக்கு சர்வ் பண்ணிலும் இஃப்தாருக்கு வந்துட்டு நல்ல ஆரோக்கியமான அதோட நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி ஆகிக்கும். இன்ஷால்லா கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.